நமது சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்களுக்கு நமது நிறுவனத்தின் தலைவர் சின்னப்பன் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. திறன்வளர் ஆசிரியர் மன்றமும் வெற்றிக்கு வழி குழுமமும் இணைந்து வெற்றிக்கு வழி அமைப்போம் என்ற பயிற்சி பயிலரங்கத்தையும் சிறப்பு தேர்வு நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் இந்த அருமையான விழா 6வது ஆண்டாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அருமையான வெற்றிக்கு வழி குழுமத்தினுடைய தலைவர் எனக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை ஐயா முனைவர் சோமு அவர்களையும், இந்த வெற்றிக்கு வழி குழுமத்தினுடைய நிறுவனராக மிக சிறப்பான ஒரு கல்வி பணியை அமைதியாகவும் ஆற்றலோடும் செய்து வருகின்ற அருமை சகோதரர் சின்னப்பன், அவருடைய பெயர் சின்னப்பன். இது கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்களுக்கு சின்னப்பன் என்ற அந்த பவுல் அவர் கத்தோலிக்க மதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் என்பதை கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு படை வீரர். அவர் குதிரையிலே ஒரு படை வீரனாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய அருளை பெற்று சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி இயேசுவினுடைய கருத்துக்களை இந்த உலகெங்கும் பரப்பிய அந்த பவுல் அடிகளாருடைய மற்றொரு தமிழ் பெயர்தான் சின்னப்பன். அதுபோல மாணவ செல்வங்களுக்கு திக்கு தெரியாமல் இருந்த மாணவ செல்வங்களை தேர்வு என்ற அந்த வழியை நேராக காட்டுவதற்கு ஒரு மாபெரும் புரட்சியை வெற்றிக்கு வழி என்ற தலைப்பிலே அந்த வரலாற்று புரட்சியை ஏற்படுத்திய சவுல் பவுலாக மாறிய சின்னப்பன் தான் இந்த வெற்றிக்கு வழி குழுமத்தினுடைய நிறுவனர். அதனால் அவருடைய பெயருக்கும் அவருடைய செயலுக்கும் பொருத்தமான ஒரு மனிதர். அவருடைய துணைவியார் அருமை சகோதரியார் அந்தோணியம்மாள் அவர்களையும் அவருடைய மகள் கேத்ரின் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு செல்வராஜ் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எங்களை எல்லாம் அழைத்த திரு லியோ அவர்களையும், என்னை அழைத்த அருமை சகோதரர் முரளி அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு முன்னாடி பேசின அந்த 2 பேரும் உண்மையிலே அவங்க பேசுகிறத நான் கேட்டுட்டு போயிருந்தாலே நான் வந்த வேலை நிறைவாயிருக்கும்னு நினச்சேன். ஐயா விருது பெற்ற அருமை ஐயா மரியாதைக்குரிய முகமது ஈசாக் ஐயா ஜி மாஸ்டர் என்று எல்லோராலும் பெருமையோடு அழைக்கப்படுகின்றவர். அவர் மேடைக்கு அவரை பார்த்துட்டு வணக்கம் சொல்லிவிட்டு மேடையில் வந்து அவர் மைக்கை பிடிச்சோன்னே எப்படி பேசுவார்னு நான் என் மனசில் நினச்சேன் தெரியுமா? அன்பார்ந்த பெரியவர்களே, நான் 40 வருஷம் வாத்தியார் வேலை செஞ்சவேன். இந்த குரலைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நம்ம அப்துல் அசாக் ஐயாவுடைய குரலை கேட்டோன்னே சிரிக்கும் சிரிப்பிலே சில்லறை சிதறி ஓடுகின்ற அந்த ஒலி
இப்படி 82 வயதில் இப்படி ஒரு கம்பீரமான ஒளியை பெற்ற ஒரு ஆசிரியர் எனக்கு தெரிந்து எங்கள் ஐயா தான். உண்மையிலே அவருக்கு அந்த ஒலிக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆசிரிய பெருமக்களுக்கு எப்போதுமே வயது குறைவு என்பது தெரியவே தெரியாது. எந்த ஆசிரியருக்கு வயசு குறையும் அப்படின்னா, ரிட்டையர் ஆன பிறகு இருமிக்கிட்டு வீட்டில் உட்காந்து தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கிற ஆசிரியர்களுக்கு தான் வயது போவது தெரியும். ஆனால் அவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அல்ல, புதிதாக பொறுப்பேற்ற ஒரு ஆசிரியரை போல எங்கள் ஐயா ஜி மாஸ்டர். அவருடைய அற்புதமான குரல், அவருடைய பேச்சில் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஆங்கிலம் பேசுகிறவங்க தமிழ் தெரியாத மாதிரி பேசுவாங்க. எங்கள் ஊரில் இருக்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ்லாம் தமிழ் பேசும்போது, என்ன தமிழ் எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, ஒழுங்காக படிக்கணும் தெரியுதான், நல்லா பாடு அப்படிம்பாங்க. காரணம் அவர் இங்கிலீஷ் டீச்சராக. தமிழாசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆங்கில வார்த்தைகளே சொல்ல மாட்டாங்க. எனக்கு இருந்த ஒரு தமிழ் வாத்தியார் லேபுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் கூப்பிட்டு பட்டுன்னு அடிப்பார். ஐயா லேபுக்கு வாடாங்க, என்ன லேபு, அறிவியல் ஆய்வகத்துக்கு சென்று வருகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவார். ஹெட்மாஸ்டரை பார்த்துட்டு வந்தேன், வாடாங்க, தலைமை ஆசிரியரை சந்தித்து விட்டு வந்தேன் சொல்லு அப்படிம்பார். தமிழ் பேசுகிறவர்கள் ஆங்கிலம் பேசுவதை வெறுப்பார்கள். ஆங்கிலம் கற்பிப்பவர்கள் தமிழ் தெரியாததை போல பேசுவார்கள். ஆனால் ஒரு ஆங்கிலம் கற்பித்த ஆசிரியர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இவ்வளவு அழகாக பேசுகின்ற ஒரு ஆசிரியர் எனக்கு உண்மையிலே, எனக்கு அவர் ஆசிரியராக இருந்திருந்தால் இன்னும் லியோனி பெரிய ஆளாயிருப்பேன். அவர் பாலக்குறிச்சியில் போய் மாட்டிக்கிட்டார். திண்டுக்கல்ல வாத்தியாராக இருந்தால் லியோனி இன்னும் பெரிய சாதனைகளை எல்லாம் படைத்திருப்பேன். அவர்கிட்ட படிக்காமல் போன ஒரு குறை. அதே மாதிரி இன்னொரு ஆசிரியை தமிழரசி, அவங்கள்ட்ட உண்மையிலே நான் ஒரு 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 3-4 மணி நேரம் ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசையார். ஒரு நாள் முழுவதும் அவர்கள் கொடுக்கிற பயிற்சியை எனக்கு கொடுத்தால் இந்த உலக நாடுகள் முழுவதும் அந்த பயிற்சியை பெற்று அவர்களுடைய சிந்தனைகளை உலக நாடுகள் முழுவதும் நான் கொண்டு செல்வேன் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 15 மணித்துளிகளில் எவ்வளவு அழகான செய்தியை மக்களுக்கு, மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாங்க. தெரிந்ததிலிருந்து தெரியாததை சொல்வது தான் ஒரு மிகப்பெரிய பயிற்சி. காரணம், நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா 1, 2, 3 எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, 1 எலுமிச்சங்கன்று, 2 ரோஜாப்பூ செண்டு, 3 முருங்கை, 4 நாய்க்குட்டி வால், 5 அவரக்காய் பிஞ்சு, 6 யானை மேலே ஏறு, 7 ஏழை வீட்டு தோல், 8 தட்டு நிறைய லட்டு, 9 தண்ணி வந்து ரொம்புது, 10 ஓவாய பொத்து அப்படிமாங்க. 1, 2 வரலங்கவும் எங்கள் அம்மா இப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வுங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான வேலை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை கர்நாடக சங்கீதம் படிக்க கூட்டு போனாங்க. அந்த கர்நாடக சங்கீத வகுப்பில் 48 பேர் உட்காந்தோம். அந்த கர்நாடக சங்கீதம் சொல்லி கொடுக்குற ஆசிரியை, மியூசிக் படித்தவங்களுக்கு தெரியும், முதல்ல மாயமாலவ கவுலை அப்படிங்கிற ராகத்தை தான் சொல்லுவாங்க. எங்கள் டீச்சர் ஆரம்பித்தாங்க, சரி கம பதனி சானித பமகரி சா பாடுங்கன்னாங்க. எங்களையெல்லாம் நாங்கள்லாம் சா 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 48 ஒரு வாரத்தில் 28 ஆயிடுச்சு. ஒரு 15 நாளில் 18 ஆயிடுச்சு. ஒரு மாதம் கழித்து 2 பேர் தான் உட்காந்துருந்தா 46 பேர் ஓடிட்டான். எதுக்கு? சாங்கிற சுரம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஓடிட்டாங்க. மீதி 7 சுரங்களுக்கு எங்கே மீதி 6 சுரத்தை இன்றைக்கி கற்றுக்கிறது? நாங்கள் 2 பேர் தான் உட்காந்துருந்தோம். ஆரோகணம் படித்து அவரோகணம் படித்து முதல் வரனா 2வது வரனா ஒரு 2 மாதம்தான் படித்தோம். இன்றைக்கி ஒரு கர்நாடக சங்கீதத்தை பற்றி நான் மேடையில் பேச முடியுதுன்னு சொன்னால், நம்பிக்கை இழந்த 46 பேர் ஓடி போய் விட்டார்கள். நம்பிக்கையோடு அந்த ஆசிரியரிடம் உட்கார்ந்த நானும் இன்னொரு மாணவரும் தான் இன்றைக்கு மியூசிக்கை பற்றி, இசையை பற்றி மேடையில் எங்களால் பேச முடியுது. எங்கள் ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? நம்ம தமிழரசி மேடம் மாதிரி தான்.
சரி கம பத நி ச சானித பமகரி ச. ஆரோகணம் அவரோகணம் சொல்லிட்டு இதில் வரக்கூடிய திரைப்பட பாடல்களெல்லாம் சொல்லி அதை பாட வச்சு இந்த ராகத்தை மனசில் பதிய வச்சாங்க. சரிகம பதனி ச சானித பமகரி ச. பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண் பாவாய் மருத மறி கொழுந்து வாசம் என் ராசாவே ஒன்ன தொட்டு பேசும். சரிகம பதனி ச சானித பமகரி ச. தொட்டு களி தொட்டு நாயனம் கேட்குது வாட்டுது கட்டி கலந்திடவா கண்ணே பட்டு களஞ்சியமே. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. சரிகம பதனி ச சானித பமகரி ச. மாயமாலை கவுளையே உழவு நான் தெளிவாக நான் சொல்கிறேன்னா, தெரிந்ததிலிருந்து தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது தான் ஒரு ஆசிரியருடைய மிகப்பெரிய கடமை. நோன் டு அன்னோன், கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். இதுதான் ஆசிரியர்கள். அதை நம்ம தமிழரசி மேடத்துக்கிட்ட நான் உண்மையிலே அருமையாக கற்றுக்கொண்டேன். தெரிந்த விஷயத்திலிருந்து தெரியாததுக்கு எப்படி போகிறதுன்னு. நான் இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு எங்கள் முரளி சார் என்னை கூப்பிட்டுட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போனார் நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்தில். அங்கே ஒரு 60 வயசு இருக்கும் ஒரு அம்மா என்னை இப்படியே உத்து பார்த்துட்டு, டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கான், நேரில் அழகாக இருக்கானே என்னச்சு. அந்த அம்மா வயசுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி. நான் எப்படி இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு 5 காசுக்கு பிரயோஜனப்பட போகிறதில்ல. இருந்தாலும் அந்த அம்மா மனசில் வஞ்சகம் இல்லாமல் ஒரு வாக்கியத்தை சொன்னிச்சு. டிவியில் நான் கிழமை மாதிரி இருக்கேனா, நேரில் நல்லா இருக்கேனா. ஆனால் அந்த அம்மா சொன்னதில் ஒரு ஆழமான உண்மை இருக்குது. டிவியில் நாங்கள்லாம் ஏன் கிழமை மாதிரி இருக்கோம்னா, பவுடரை போட்டு லைட்டு போட்டு செயற்கையாக உட்கார வச்சுருப்பாங்க. இங்கே நான் உங்களோட நேரடியாக வந்திருக்கிறதுனால தான், நேரடியாக யார் மக்களை சந்திக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே அழகாக இருப்பார்கள். செயற்கை தான், இயல்பு தான். அதனால தான் நம்ம ஆசிரியர்கள் எல்லோரையும் நேரடியாக வகுப்பில் பார்த்து பாடம் நடத்தினால தான் ஆசிரியர்கள் மேலே நமக்கு இவ்வளவு மரியாதையும் இன்றைக்கி இவ்வளவு பிடிமானம் வந்ததுக்கு அதுதான் காரணம். அதனால தான் நான் நிகழ்ச்சி நடத்துகிற நம்ம வெற்றிக்கு வெளி குழுமத்தினுடைய தலைவர்கிட்ட நான் எவ்வளவு நேரம் பேசுகிறதுன்னு கேட்கல. காரணம், ஏற்கனவே லேட்டாக தொடங்கியிருக்கு ஃபங்க்ஷன். நான் எங்கே போனாலும் கேட்டுவேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு. ஒரு ஊருக்கு பட்டிமன்றம் நடத்த போயிருந்தோம். அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறது. ஊர் தலைவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தேன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டிலே படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பார்களாம். நான் வெறும் தரையும் நாற்காலியும் பார்த்து பேசிவிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி மானங்கெட்டு போய் சோறு திங்கிறத. ஒரு கலைஞனுக்கு மேடையில் போத்துகிற பொன்னாடையோ நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ போகிறதுக்குள்ளே செலவாயிரும். ஆனால் ஒரு கலைஞன் நிரந்தரமாக மேடையில் ஜொலிக்கணும்னா ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கேட்காம கிடைக்குதோ அவன் தான் மேடையில் தொடர்ந்து இருக்க முடியும். இங்கே உட்காந்துருக்கிற மாணவர்கள் மாணவிகள் எல்லாரையும் பார்க்குறேன். உங்கள் குடும்பத்தில் நீங்கள்லாம் எப்படி பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்கும். ஒரு வீட்டில் அக்கா தம்பி, நீங்கள் அக்காவில் இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு தம்பி இருப்பேன். இன்னும் சில வீடுகளில் 2 பொம்பளை பிள்ளையாக இருக்கும், அக்காலும் தங்கச்சியும். இன்னும் சில வீட்டில் ஒரே பொண்ணு, அது ஒரு கோஷ்டி இருக்குது. இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பயலுக, பொம்பளை பிள்ளையே இருக்காது. இதில் எந்த குடும்பம் தெரியுமா ரொம்ப சந்தோஷமான குடும்பம்னு நினைக்கிறீங்க? 2 பையன் இருக்க குடும்பமா, அல்லது அக்கா தம்பி இருக்கிற குடும்பமா, அல்லது அண்ணன் தங்கச்சி இருக்கிற குடும்பமா, அல்லது அக்காலும் தங்கச்சி இருக்கிற 2 பொம்பளை பிள்ளைய இருக்கிற குடும்பமா? நான் என் கருத்து என்ன தெரியுமா, அண்ணன் தங்கச்சின்னு இருக்க அந்த குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சந்தோஷமான குடும்பம். என்ன காரணம் தெரியுமா? ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு சுகம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை பெண் குழந்தைகள். காரணம், அந்த அண்ணன் சகலமாகவும் இருப்பான். அந்த அண்ணன் தான் உங்களுக்கு எல்லாம்.
அவன் வந்து உங்கள் தெருவில் உங்கள் கூட நடந்து வந்தான்னா ஒரு 5 பெட்டாலியன் நடந்து வந்ததுக்கு சமம். உங்கள் அண்ணன் இருந்தால் நீங்கள் எவ்வளவு தைரியமாக அவனாலும் போகலாம். இதுதான் அண்ணன் தங்கச்சி. அவ்வளவு பாசமாக. தங்கச்சி யாராவது முறைச்சான்னா கூட அண்ணன் டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த தங்கச்சியை வராது ஒருத்தன் அப்படின்னா என்ன பேத்துருவேன் தான் அண்ணன். இன்னொரு வகை இருக்கான். யார்? அக்கா தம்பி. ரொம்ப கொடுமையான குடும்பம் இதாக தான் இருக்கும். உங்களுக்கு தம்பின்னு ஒருத்தன் சிக்குவான் பாருங்க, அவன் தான் உங்களுக்கு யமனே அவனாக தான் இருப்பேன். உங்களை நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணிங்கன்னா அதை போட்டு கொடுக்குறவன் அவனாக தான் இருப்பேன். உங்களை எல்லா இடத்துலையும் காட்டி கொடுப்பான், படிக்காட்டி அப்பா அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன். இந்த வேலையெல்லாம் அவன் தான் செய்வான். உங்களுக்கு பெரிய துயரமாக இருப்பான் தம்பி. 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடு சொல்ல வேண்டியதே இல்லை. அது மாதிரி ஒரு இம்சையான குடும்பம் எதுவுமே இல்லை. அக்காளுக்கு 10 ரூபாய்க்கு கூட ஒரு சுடிதார் எடுத்துட்டா தங்கச்சி பெரிய போர்க்களம் ஆகிப்பேன். அதை விட நானும் உலகம் முழுதும் விசாரிச்சிட்டேன். ஆம்பளை பையங்களையெல்லாம் விசாரிச்சிட்டேன். நீங்களாம் அப்பா பிள்ளையலாம் அம்மா பிள்ளையலாம். உலக நாடுகள் முழுவதும் ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் கேட்டேன். நீங்களாம் அப்பா பிள்ளையலாம் அம்மா பிள்ளையலாம். ஆம்பளை பிள்ளையெல்லாம் ஒரே பதில் தான், நாங்களாம் எங்கள் அம்மா பிள்ளைய. ஏன் அப்பாவா? மனுஷன் அந்த ஆள் எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோங்கிறேன். அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன், உன் புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லு, அனாவசியமாக என் லைனில் குறுக்க வந்துக்கிட்டு இருக்காரு. என்ன படிக்க சொல்கிறாரு? அவர் படிச்சிருக்க வேண்டியதானே. அவர் டே என்னடா உங்கள் அம்மாட்ட என்னடா பேச்சு, வாழ்க்கையில் அப்துல் கலாம் மாதிரி வரணும்டா அப்படின்னு இருக்காரு அவங்க அப்பா. இவன் அவங்க அப்பாவை கூப்பிட்ருக்கேன், அங்கே வாங்கப்பா. என்ன சொன்னீங்க? அப்துல் கலாம் மாதிரி. நீங்கள் இருந்திருக்க வேண்டியதானே அப்துல் கலாம் மாதிரி. அவர் கல்யாணம் பண்ணாமல் நிம்மதியாக இருந்தார். நீங்கள் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி என்னையை பெற்று விட்டு என்னையை அப்துல் கலாம் மாதிரி இருக்க சொல்கிறீங்களான்னு அவங்க அப்பா, நீ யார் மாதிரி வேணாலும் இருடா, தெரியாமல் சொல்லிட்டேன்டா அப்படின்னா. அப்பாவுக்கும் மகனுக்கும் எப்பயும் 7ஆம் பொருத்தமாக இருக்கும். ஆனால் அம்மாவுக்கும் மகளுக்கும் பாருங்கள், பெத்த பொம்பளை பிள்ளைகள்லாம் நீங்கள் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளான்னு கேட்டால் நாங்களாம் எங்கள் அப்பா பிள்ளைய. ஏன்? அம்மா தாயா பேய் அது அப்படின்னா. அதனால தான் அப்பா பிள்ளைகளா எப்பயுமே பொம்பளை பிள்ளையா அப்பா பிள்ளைகளாக இருக்கு. அதனால தான் ஒரு மகள் ஒரு தந்தைக்கு எப்படின்னு சொன்னால், ஒரு மகள் ஒரு தந்தைக்கு இன்னொரு தாய், ஒரு மகள் தந்தைக்கு இன்னொரு தாய். அதே மகள் தாய்க்கு யாருன்னா இன்னொரு மாமியார். தாய்க்கு இன்னொரு மாமியார் மகள். ஆனால் பெற்ற தந்தைக்கு இன்னொரு தாய் யாருன்னா பெற்ற மகள் தான். அதனால தான் தகப்பனுடைய மடியில் ஒரு மக அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல தந்தையின் மடியில் ஒரு பெண் குழந்தை அமர்ந்திருப்பது இளவரசி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதற்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்பத்தை முதல்ல நேசிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு தேர்வை சந்திக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி மேடையில் நான் பேச போகிறதுக்கு முன்னாடி, நான் பேசுகிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி, பட்டிமன்ற நடுவராக வர்றதுக்கு முன்னாடி நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். என்னுடைய முதல் பேச்சு போட்டி, என்னுடைய முதல் பட்டிமன்றம், நான் பட்ட பாடு. எடுத்தோன்ன ஒரு திறமை யாருக்குமே கைக்கு வராது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், ஏம்மா எனக்கு எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணி பாடணும்னு ஆசைம்மா. ஏன்னா நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு எம்ஜிஆர் படம் வந்துச்சு, குடியிருந்த கோயில். அந்த படத்தில் வர்ற எம்ஜிஆர் மாதிரியே நான் பாடணும்னு ஆசைப்படுவேன். என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன், என்னை தெரியுமா. அதில் எம்ஜிஆர் பிளாக் ட்ரெஸ்ஸும் சோப்பு சட்டையும் போட்டு தொப்பி வச்சு இப்படி கோழி இறக்க வச்சு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார். அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி பாடணும்னு எனக்கு ஆசை. எங்கே போகிறது? எங்கள் வீட்டில் 10 குழந்தைய. எம்ஜிஆர் ட்ரெஸ் வாங்கினா 1 மாதம் பட்னியாக கிடக்க வேண்டியதுதான். ஆனால் எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டில் இருக்கிற ட்ரௌசர்லேயே நல்ல ட்ரௌசராக போட்டு ஒரு சட்டையை எடுத்து போட்டு தலையில் ரப்பர் பேண்டை கட்டி விட்டு கோழி ரெக்கையை சொருகி படிக்கட்டு மேலேருந்து இறங்கி எம்ஜிஆர் மாதிரியே பாடிட்டு வாயா அப்படின்னாங்க. உடனே எங்கள் அம்மாட்ட பாடி காட்டுறேன், என்னை தெரியுமா அப்படின்னா எங்கள் அம்மா, என் பிள்ளை எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் அப்படின்ட்டு முத்தம் கொடுத்தாங்க. நான் சின்ன பிள்ளையில் எப்படி இருப்பேன்னா, பல்லு ஓட்டை இவ்வளோ பெருசு இருக்கும், தலை பார்த்தீங்கன்னா சப்பி போட்ட பணங்கொட்டை மாதிரி இருக்கும், கண்ணங்கரேர்னு இருப்பேன்.
ஆனால் அந்த உருவத்தை எங்கள் அம்மா முத்தம் கொடுத்து என் பிள்ளை எம்ஜிஆர் மாதிரியே இருக்கான்ட்டு என் தாய் கொடுத்த முத்தம் தான் லியோனியை இந்த அரங்கத்தில் இந்த நேரத்தில் பேச வைக்கும். அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உற்சாகம் யார் தருகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உங்களுக்கு வழிகாட்டி. அந்த உற்சாகத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருப்பது வேறு எதுவும் இல்லை, வெற்றிக்கு வழி என்ற இந்த அற்புதமான உங்களுக்கு தரக்கூடிய இந்த குழுமம் தரக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்களா? நம்பிக்கை இல்லாட்டி ஒரு மனிதன் எந்த செயலையும் சாதிக்கவே முடியாது. சைக்கிள் பழகிருப்பீங்க, சைக்கிள் ஏறி உட்காந்தோன்னே யாராவது சைக்கிள் ஓட்டியிருக்கீங்களா இது வரைக்கும்? அல்லது சைக்கிள் பழகுவது எப்படின்னு புஸ்தகத்தை வாசிச்சுட்டு யாராவது சைக்கிள் ஓட்ட முடியுமா? சைக்கிள் பழகுவது எப்படி? ஒரு சைக்கிளின் மீது ஏறி அமர வேண்டும், ஹேண்ட்பாரை இறுக்க பிடிக்க வேண்டும், பெடலை சுத்த வேண்டும், யாராவது குறுக்கே வந்தால் மணி அடிக்க வேண்டும், அப்படியும் நகலவில்லை என்றால் பிரேக்கை பிடிக்க வேண்டும். இதுதான் சைக்கிள் ஓட்டும் முறை. அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டா சைக்கிள் ஓட்ட முடியுமா? சைக்கிளில் ஏறி உட்காந்த பிறகு தான் தெரியும் இந்த பக்கம் இழுக்கும் இந்த பக்கம் இழுக்கும். அப்போ யார் உங்களுக்கு தேவைப்படுறா? யாரோ ஒருத்தன் பழகினவன் பின்னாடி சைக்கிள் சீட்டை பிடிச்சிக்குவான், பிடிச்சிட்டு அவனை ஓட்ட சொல்லுவாங்க. உடனே அவன் ஓட்ட சொல்லுவான், ஓட்டுறா அப்படின்னா நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். நல்லா ஓட்டுறா, பயமாக இருக்குடா, பிடிச்சிக்கடா, விட்றாத, டே பிடிச்சிக்கிறேன்டா, விட்றாதடா, டே பிடிச்சிக்கிறேன் ஓட்டுறா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே ஓடியாருவான் அவன். இவனும் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். ஓட்டிக்கிட்டே இருந்துட்டு 3 நாள் 4 நாள் நல்லா ஓட்டிட்டான். அப்புறம் இவன் பின்னால் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் நல்லா ஓட்டுறதை பார்த்தோன்னா விட்டுட்டு பேசாமல் நின்ட்டான், அவனுக்கு தெரியாமல். இவன் நல்லா ஓட்டிக்கிட்டே இருந்தவன் கொஞ்ச நேரம் கழித்து இப்படி திரும்பி பார்த்தான், காண அவனை. ஐயோ அப்படின்னான். எங்கே கிடக்கிறான்னா சாக்கடையில் கிடக்கிறான். பின்னாடி ஒருவன் பிடித்து கொண்டு வருகிறான் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவனால் சைக்கிள் ஓட்ட முடிஞ்சு. நம்பிக்கை இழந்தான், கீழே விழுந்துட்டான். ஒரு தேர்வை வெற்றி பெறுவதற்கு மிக மிக முக்கியமானது உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்கள் தேர்வுக்கு வெற்றிக்கு முதல் படிக்கட்டு. அதுதான். சில பேர் பரீட்சையில் பேனா வைக்கும்போதே அம்புட்டு மறந்து போன மாதிரியே இருக்க, ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்லா தெரிஞ்ச வானாகி மண்ணாகி மறந்து போன மாதிரி இருங்க. வானாகி மண்ணாகி என்ற பாடலை அடிபெறலாமல் எழுதுக. வானாகி வானாகி வரமாட்டேங்குது, மறந்து போச்சே. வானாகி எல்லாம் வீணாகி போச்சே. வானாயே வரலன்னா அப்புறம் மற்றதுக்கெல்லாம் எங்கே வருது அப்படின்ட்டு நீங்கள் நடுங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வானாகி மண்ணாகி வரலையா, படக்குன்னு அடுத்து தொட்டனை தூரும் என்ற திருக்குறளை எழுதுக. தொட்டனை தூர் மணக்கேணி மாந்தருக்கு கற்றையின் தூரும் அறிவு. ஆஹா வந்துருச்சே. அடுத்து இலக்கணம், செய்வினை, செயப்பாட்டு வினை, குறிப்பு வரைக. எங்கள் ஸ்கூலில் ஒருத்தன் எழுதிட்டான், வாத்தியார் அழகாக நடத்தியிருந்தார். செய்வினை, ராமன் மாம்பழம் தின்றான். செய்வினை, மாம்பழம் ராமனால் தின்னப்பட்டது. செயப்பாட்டு வினை. இது ரெண்டையும் எழுதினா இதுக்கு 2 இதுக்கு 2 5 மார்க்கு. செய்வினை மறந்துருச்சு, செயப்பாட்டு வினையும் மறந்துருச்சு. அவனுக்கு வேறு செய்வினை ஞாபகம் வந்துருச்சு. செய்வினை, ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீட்டு வாசலில் கயிறு, தாயத்து போன்றவைகளை புதைத்து வைத்து அவர் கை கால்களை விளங்காமல் செய்கின்ற வினைக்கு செய்வினை என்று பெயர். இதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, செயற்பாட்டு வினைக்கு எழுதியிருந்தான். அவ்வாறு விளங்காமல் போன கை கால்களை மலையாள மந்திரவாதியை வைத்து மீண்டும் விளங்கச் செய்யும் வினை செயற்பாட்டு வினை. தமிழ் வாத்தியார், பேப்பர் திருத்துற தமிழ் வாத்தியார் பேனாவை எடுத்து என்னையா அப்படி எழுதியிருக்கேன், போட்டு விடுமா அப்பல 5க்கு 3 போட்டார். பக்கத்தில் இருக்க வாத்தியார், என்னையா எழுதியிருக்கேன், இதுக்கு போய் 3 மார்க் போடுற, இவனுக்கு மார்க் போடலன்னா எனக்கு செய்வனை வச்சாலும் வச்சிருவாயா, இவன் என்ன மனுஷனா அப்படின்ட்டு. எந்த பதில் தெரியலையோ அதுக்கு இப்படி ஏட்டிக்கு பூட்டியாக எழுதக்கூடாது. பயந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. நீச்சல் பழகிறது, பயந்தவர்கள் நீச்சல் பழக முடியுமா? நீச்சல் பழகிறதுக்கு சில ஸ்கூல்லாம் மாதம் 10,000 ரூபா கொடுத்து ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்னு நடத்துவாங்க. அப்போ என்ன நடத்துவாங்கன்னா, இடுப்பில் ஒரு பெரிய பலூனை கட்டி நடுவில் ஒரு வாத்தியார் ஸ்விம்மிங் மாஸ்டர் வகுத்தில் கையை பிடிச்சி, ஸ்டூடெண்ட் கமான், திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் ஸ்விம்மிங்,
Pull your hands back and push your legs down. Come on. Pull your hands back and push your legs down. If you want go up, push the water down. If you want go down, push the water up. This is the method of swimming. Come on, my dear students. Come on, swim. Pull the water back. அப்படின்றார். 1.5 மாதம் 2 மாதம் இடுப்பில் பழுவனோடே புல் த வாட்டர் பேக், புல் த வாட்டர் பேக், புல் த வாட்டர் பேக். மாதம் 5000 ரூபா அவங்க அப்பா கட்டிட்டு வந்து மகன் ஸ்விம்மிங் படிச்சிருக்கானான்னு பார்க்க வர்றாரு. பழுவனை கட்டிட்டு தத்தக்கா புத்தக்கான்னுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, என்னையா மாதம் 5000 ரூபா கட்டிட்டேன், இன்னும் என் பிள்ளை ஸ்விம்மிங்கே படிக்கலையான்ட்டு. ஆனால் இன்றைக்கும் மணச்சநல்லூரில், சாதாரண பாலக்குறிச்சியில், பக்கத்தில் இருக்க லால்குடியில், சின்ன கிராமத்தில், அன்பில்ல, சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 6-7 வயசு இருக்கும். 10 அடி உயரத்துலேருந்து அப்படியே 3 டைவ் அடித்து 20 அடி தண்ணி ஆழத்துலேருந்து மண் அள்ளிட்டு வருவான். அவன் எந்த ஸ்கூலில் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் படித்தான்? தன்னுடைய முயற்சியால் தண்ணியில் விழுந்து படித்தான். அவனுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு நான் தான், வேறு யாரும் இல்லை. நான் முதல்ல பேச்சு போட்டி திண்டுக்கல்லில் நடந்துச்சு. அந்த பேச்சு போட்டியில் பயந்துட்டான்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. அந்த பேச்சு போட்டி மாவட்ட அளவிலான பேச்சு போட்டி. அதில் நான் படித்தது சாதாரண ஸ்கூல், உங்களை மாதிரிலாம் பெரிய ஸ்கூலில் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. நான் படித்தது செயின்ட் பால்ஸ் மிடில் ஸ்கூல். அதில் 7வது படிக்கிறப்ப மாவட்ட அளவிலான பேச்சு போட்டி. எங்கள் அம்மாட்ட போய், அம்மா பேச்சு போட்டி போயிட்டு வரேம்மா அப்படின்னேன். பேச்சு போட்டி அசாமே போறியா அப்படின்ட்டு எங்கள் அம்மா எனக்கு மேக்கப். அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்போ இருக்க பவுடர்லாம் கிடையாது. பாண்ட்ஸ், ட்ரீம் ஃப்ளவர், ஜான்சன், பேபி டால்க், ஆகாகா ஓகாகா, ஃபேர் அண்ட் லவ்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரேணுகான்னு ஒரு பவுடர் இருக்கும், மைதா மாவு மாதிரியே இருக்கும். சந்தையில் 1.5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க. 6 மாதத்துக்கு அதைத்தான் கொட்டி கொட்டி அடிப்பாங்க. மைதா மாவு மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு எங்கள் அம்மா அடித்து விட்டு நடுவில் கோடு எடுத்து சீவி விட்டு பேச்சு போட்டிக்கு மகனை அனுப்பி வைக்கிறாங்க எங்கள் அம்மா. நானும் எங்கள் அம்மா பேச்சு போட்டிக்கு அனுப்பியிருக்காங்கன்ட்டு என் கூட ஒரு ஃப்ரெண்டு வேறு வந்திருக்கேன் பேச்சு போட்டிக்கு. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். பேச்சு போட்டி நடக்குது. பெரிய பெரிய ஸ்கூலில் இருந்தெல்லாம் டை ஷூ கட்டிட்டு ஜம்முன்னு பசங்க வர்றாங்க. பாரதியாரை பற்றி தலைப்பு. ஒரு பையன் பேசுகிறான், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று முழங்கினான் பாரதி. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால், அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே அப்படிங்கிறான். நான் உட்காந்து இப்படியே பார்க்குறேன் அவனை. அவனுக்கு சுடுதண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், ஹார்லிக்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் கூட ஒரு பயலைத்தான் கூட்டி வந்திருக்கேன். அந்த பய என்னையோட தைரியசாலி. அவன் வாடா போயிடலாம், இவ்வளவு பயங்கரமாக பேசுகிறாங்க, நீ இவங்கள்ட்ட பேசி ப்ரைஸ் வாங்கிறதா அப்படின்னா வாடா போகலாம். டே பெஞ்சுக்கு அடியில் பூந்து வந்துடுறா, இல்லாட்டி கண்டுபிடிச்சி விடுவாங்கன்ட்டு பெஞ்சுக்கு அடியில் பூந்து கிளம்ப போகிறான். என் பேரை கூப்பிட்டாங்க. லியோனி 7ஆம் வகுப்பு பி பிரிவு, புனித சின்னப்பர் நடுநிலைப்பள்ளி. ஐயோ கூப்பிட்டாங்கடா. சரி போடா அப்படின்ட்டு பாக்கெட்டில் வாத்தியார் எழுதி கொடுத்த பேப்பர் பாரதியாரை பற்றி எப்படி பேசினேன் தெரியுமா? அன்பார்ந்த பேச்சு போட்டி நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியார். பாரதியார் அவர் ஒரு பாரதியார். அவர் ஏன் பாரதியார்? அவர் ஒரு பாரதியார், அதனால தான் அவர் பாரதியார். அந்த பாரதியார் ஒரு பாரதியார். இதை தவிர வேறு எதுவுமே வரமாட்டேங்குது வாயில். பேச்சு போட்டி நடத்தின வாத்தியார் மண்டையில் ஓங்கி தட்டி போட, ஆளும் முகரை மாறு. பேச்சு போட்டிக்கு வந்திருக்க ஆள் போட. அழுதுகிட்டே வீட்டுக்கு வர்றேன். எங்கள் அம்மா வாசலில் உட்காந்துருக்காங்க, மகன் பிரைஸ் வாங்கிட்டு வருவான்ட்டு. முகம்லாம் வீங்கி போய் அழுது அப்படியே வந்தேன். எங்கள் அம்மா, இங்கே ஏன் ப்ரைஸு இல்லையா? ப்ரைஸா அடிச்சு விட்டாங்க மண்டேல. ஏப்பா பேசவே முடியலம்மா, ஒரு வார்த்தை மட்டும்தாம்மா வந்துச்சு அப்படின்னு. எங்கள் அம்மா ஒரு சாதாரண தாயாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேனே, வேணாம் மகனே இனிமேல் பேச்சு போட்டிக்கே போகாத அப்படின்னு சொல்லியிருக்கேனே. என் தாய் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா,
அந்த வாத்தியார் என்னடா உன் திறமையை முடிவு பண்ணுறது, பெத்த தாய் நான் சொல்கிறேன்டா அடுத்த பேச்சு போட்டியில் நீ தான்டா ப்ரைஸ் வாங்குவேன்னாங்க. வேணாமா திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு. உடனே அடுத்து எங்கள் ஸ்கூலில் மட்டும் ஒரு பேச்சு போட்டி நடந்துச்சு. அதில் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி தலைப்பு. எங்கள் அம்மா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படித்த ஹையர் கிரேட் டீச்சர். அவங்க எழுதி கொடுத்ததை ஒரு 10 வரியை கடன்னு ஒப்பிச்சிட்டேன். ஒப்பிச்சு அப்பயும் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல, 3rd ப்ரைஸ் தான். 3rd ப்ரைஸுக்குன்னே ஒரு பொருள் வச்சுருப்பான் பள்ளிக்கூடத்தில். பேச்சு போட்டி 3ஆம் பரிசு லியோனி பிளாஸ்டிக் சோப் டப்பா. நான் முதல்ல வாங்கின பரிசு பொருள் அதுதான். அந்த பிளாஸ்டிக் சோப் டப்பாவை எங்கே நினச்சேன் தெரியுமா? 1996 உலக அமெரிக்க தமிழர்களுடைய கூட்டமைப்பு ஃபெட்னா, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்ச்சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, பிட்ஸ்பர்கில் நடக்குது. 5000 தமிழர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் லியோனி சிறப்புரை. அந்த அமெரிக்க தமிழர்கள் கூட்டமைப்பில் நான் பேசும்போது என் கண் முன்னால் வந்தது நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் வாங்கிய அந்த பிளாஸ்டிக் சோப் டப்பா தான். பள்ளி பருவம், நம்ம அம்மா சொன்னாங்கள்ல தமிழரசி அம்மா, அந்த பள்ளி பருவம் ஒரு மகிழ்ச்சியான பருவம். அது அந்த நம்பிக்கை அந்த நேரத்தில் நமக்கு யார் தருகிறார்களோ அவர்கள் தான். திடீர்னு ஒருத்தன் ஒரு ராஜா கிட்ட 3 மண்டை ஓட்டை கொண்டு வந்திருக்கான். ஒருத்தன் கொண்டு வந்து வச்சு இந்த 3 மண்டை ஓட்டில் யார் அறிவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னோன்னா, ராஜா மண்டை ஓட்டை வச்சு எப்படியா அறிவாளின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னோன்னா, அந்த அரசவையில் தென்னாலிராமன் இருந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு ராஜா கேட்டிருக்காரு, இந்த 3 மண்டை ஓட்டில் யார் அறிவாளியான மண்டை ஓடுன்னு கண்டுபிடிக்கணும். தென்னாலிராமன் சொல்லியிருக்காரு, நாளைக்கு வர சொல்ல அவனை, நான் கண்டுபிடிச்சிடுறேன். 3 மண்டை ஓட்டையும் வரிசையாக வச்சாச்சு. தென்னாலிராமன் என்ன செஞ்சாருன்னா, காதுக்குள்ளே ஒரு கம்பியை விட்டார், ஒரு மண்டை ஓட்டோட காதுக்குள்ளே. அந்த கம்பி இந்த காது வழியாக வெளியே வந்துருச்சு. இன்னொரு மண்டை ஓட்டில் காதுக்குள்ளே கம்பியை விட்டார், அது வாய் வழியாக வந்துச்சு. 3ஆவது மண்டை ஓட்டில் காதுக்குள்ளே கம்பியை விட்டார், கம்பி வெளியவே வரல. இந்த 3 மண்டை ஓட்டில் எது அறிவாளியான மண்டை ஓடு? 3ஆவதா? ஏன்? காதில் வாங்கினதை வெளியவே சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுருக்கவர், அவர் அறிவாளி இல்லை. 2வது தான், காதிலே வாங்கியதை வாயிலே தெளிவாக யார் சொல்லுகிறானோ அந்த காதில் வாங்கிய கம்பி வாய் வழியாக எந்த மண்டை ஓட்டுக்கு வந்துச்சோ அந்த மண்டை ஓடு தான் அறிவாளியான மண்டை ஓடு. நான் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்ல தெரியலன்னா என்னை மாதிரி ஒரு பைத்தியாரத்தானே வேறு யாருமே இருக்க முடியாது. உண்மையிலேயே நான் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லணும், அப்போ தான் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ் மொழியில் தான் இயல், இசை, நாடகம் என்ற 3 வடிவம் இருக்குது. இயல்னா நம்ம பேசுகிற மொழியில் அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒலியை வைத்து மொழியினுடைய தன்மை மாறும். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் படிக்கிறப்ப 5 வயசு முடிஞ்சோன்னு தான் 1ஆம் கிளாஸில் சேர்ப்பாங்க. இன்றைக்கெல்லாம் ப்ரீகேஜி, ஏன்னா எல்கேஜி, யூகேஜி, அதுக்கு முன்னாடி ஒரு கேஜி இருக்குது, பேபி கேஜி. 2 வயசுலேயே அவனை இழுத்துட்டு போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. பாவமாக இருக்குது அவனை பார்த்தா. அவங்க அம்மா எழுப்புது, எந்திரா, வாடா, மாதம் 20,000 ரூபா கட்டியிருக்கேன், என்ன வேணாங்கிற, அப்படின்ட்டு அந்த 2 வயசு பயலுக்கு ட்ரௌசரு, சட்டை, டையி, ஷூவு எல்லாம் போட்டு, முகத்தில் பவுடர்லாம் போட்டு, டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சோன்னே, அம்மா ஆய் அப்படிங்கிறான். பஸ்ஸு வருது, ஆயா வருதுமா அப்படின்னா உள்ளே போனோன்னே, ஓடா அப்படின்னா வரலம்மா அப்படிங்கிறான். இப்போ தானடா வருதுன்னு. அப்போ வந்துச்சு, இப்போ வரல, நீ மிரட்டுறதுலே வந்தது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா. உடனே அவனுக்கு பையை மாட்டி விட்டு, போயிட்டு நரகத்துக்கு போகிற மாதிரி தான் போகிறாங்க இன்றைக்கி. 3 வயசு 4 வயசில் போய் அங்கே என்ன பாடம் நடக்குது? ரிங்கா ரிங்கா ரோசஸ், பாக்கெட் ஃபுல்லாக பாய்சஸ், அஸ்ஸா புஸ்ஸா, ஆல் ஃபால் டவுன். படுத்துட்டேன். 11:30 மணிக்கு அடுத்த பஸ்ஸு வந்துருச்சு. இதுக்கு மாதம் 20,000 ரூபா. இதெல்லாம் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு கல்வி சூழல் இன்றைக்கி மாறிடுச்சு. 3 வயதில் 4 வயதில் இன்றைக்கி மாணவர்கள் அறிவுத்திறன் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. நாங்கள்லாம் 5 வயசில் கூட
அம்மா இங்கே வா வா சொல்லி முடிக்கிறதுக்கே ஒன்றாம் கிளாஸ் முடிஞ்சு போயிடும். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு. அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்கே ஒன்றாம் கிளாஸ் முடிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அறிவுக்கு கூர்மை, புத்தி கூர்மையில் எங்களை விட 10 மடங்கு மிகப்பெரிய அறிவு கூர்மை உள்ள மாணவர்கள் இந்த காலத்தினுடைய மாணவர்கள். அதனால தான் நான் 11th படித்ததெல்லாம் இன்றைக்கி 6வது படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைய. கால சூழ்நிலை மாறிடுச்சு. ஒரு காலத்துலலாம் இந்த திருச்சி ரோட்டில் யாராவது வாக்கிங் போகிறத பார்த்துருக்கீங்களா? நாளை காலையில் பாருங்கள், இந்த திருச்சி மெயின் கேட்டு இந்த கலையரங்கம் ரோட்டில் காலையில் ஒரு 5:30லேருந்து 6 வரைக்கும் திருச்சியில் இருக்க விஐபியை பூரா டவுசர் கேன்வாஸை போட்டுக்கிட்டு எங்கே போயிட்டுருக்கீங்க? போய்கிட்டு இருக்கானப்பா. ஏன் போகிற? போகலைன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டர். அதான் கிளம்பி போகிறேன். நீ எங்கே போகிற? நான் வகுறு வண்ணாரப்பேட்டையில் இருக்க, அதை கூட்டி வர்றதுக்காக போகிறேன்ட்டு வயிறை துரத்திட்டு போகிறாரு அவர். அன்னைக்கு ஒரு ஆள் பைக்கில் போகிறாரு. பைக்கில் பெட்ரோல் டேங்க் மேலே வயிறை தூக்கி வச்சு ஓட்டிகிட்டு போகிறேன். நான் தூரத்தில் இருந்து பார்க்குறேன். அரிசி வாங்கிட்டு போகிறாரு போல இருக்குன்ட்டு உத்து பார்த்தா சட்டை துணியும் அரிசி பையும் ஒரே கலரில் இருந்துச்சு. அப்புறம்தான் பார்க்குறேன் தொப்பையை தூக்கி வச்சு ஓட்டிகிட்டு போகிறார். வாழ்க்கை ஒரு காலத்தில் இப்படி இருந்தது, இன்றைக்கி மாறிடுச்சு. அதே மாதிரி பெண்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தில் பெண்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா இடுப்பு 8 மாதிரி இருக்கும். பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சா அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான், படிக்கட்டில் உட்காந்த மாதிரி. இன்றைக்கி எங்கே 8க்கு எங்கே போகிறது? எல்லாம் சிமெண்ட் தொட்டி மாதிரி மேலே இருந்து இப்படி வருது. பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சா வலிக்கு ஓடிடுறேன். அம்மா ஒன்று யார் அந்த இடத்த நம்பி உட்கார சொன்னது? நானே 15 வருஷமாக காணா போட்டு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு காலத்தில் இருந்த வாழ்க்கை இன்றைக்கி இல்லை. காரணம், அன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைத்து வியர்வை சிந்த உழைத்தார்கள். இன்றைக்கி அந்த வியர்வை சிந்துவதற்குரிய வாய்ப்பே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு வீட்டில் 10th 12th யாராவது வந்துட்டா வீடே அப்படியே ஒரு பையன் 10th, அண்ணன் 12th, அல்லது அக்கா 10th, தங்கச்சி 10th, அக்கா 12th, அவ்வளோதான். வீடே டென்ஷனாக இருப்பாங்க. 12th பெரிய பொண்ணு 12th படிக்குது. பேசாதீங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளைய என்னமோ தொடக்கூடாத பிள்ளை மாதிரி பார்ப்பாங்க. படிக்க 6 மணிக்கெலாம் படிக்கிறியா? 12th நல்ல மார்க் வாங்குவீல? 1100 வாங்கிடுவேன். எப்போ பார்த்தாலும் மார்க்கை பற்றியே பேசுவான், ஃபிசிக்ஸை பற்றி பேசுவான், கெமிஸ்ட்ரி. அந்த பிள்ளை இப்படியே ஆயிரும். என்னடா வேறு எதை பற்றியுமே கேட்க மாட்டீங்களாடா எங்களை? எப்போ பார்த்தாலும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, இதையே இல்லை. பேசி பேசி அவங்கள அப்படியே ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ரிலாக்ஸாக இருங்க. எப்பயுமே மனதை தளர்ச்சியாக வைத்திருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் படிக்கின்ற எல்லாமே உங்கள் மனசில் எளிமையாக பதியும். இறுக்கமாக மனசை வச்சிங்கன்னா எதுவுமே உங்கள் மனசில் ஏறவே ஏறாது. நான் முதல்ல பட்டிமன்றம் சாலமன் பாப்பையா நடுவர், யாரோ ஒரு ஆசிரியர் வரலைங்க, என்னை ஸ்டெப்னி டயர் மாதிரி ஓட்டிகிட்டு போயிருந்தாங்க. அன்றைக்கி தான் நான் முதல்ல பட்டிமன்றமே பேசுகிறேன். நடுவர் யார்? சாலமன் பாப்பையா, எங்கள் குருநாதர். ஒரு சர்ச்சில் நடந்துச்சு பட்டிமன்றம். தலைப்பு என்னன்னா, இயேசு செய்தது சமய புரட்சியா சமுதாய புரட்சியான்னு. அதில் நான் சமய புரட்சின்னு பேசினேன். நான் அவர் மேடைக்கு போனோடனே சாலமன் பாப்பையா ஆரம்பித்தார். பேசு தம்பி, சமய புரட்சி என்ற அணியில் லியோனி பேசுவார் அப்படின்னார். வருத்த என்ன பேசுனேன் தெரியுமா? நான் பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கக்கூடிய ஐயா பாலம்மன் சாப்பையா அவர்களே அப்படின்னு. அவர் ஏப்பா என் பேரை ஏப்பா இப்படி கொலை பண்ணன்ட்டு இடையில பேசினார். தயாரித்தது பூரா மறந்து சமய புரட்சிக்கு பேசினது பல சமுதாய புரட்சிக்கு பேசி ஒளறி வேர்த்து விறுவிறுத்து, அதாவது ஏசு பல புரட்சிகளை செய்தார், அது போதும் நீ செஞ்ச புரட்சி, நன்றி வணக்கம், உட்காந்தாச்சு. முடிஞ்ச பிற்பாடு அந்த சர்ச்சில் எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அப்போ எனக்கு இட்லி சிக்கன் வைக்கிறார் ஒரு ஃபாதர். அவர் வைக்கிறது, சிக்கன் சாப்பிடுங்க லியோனி சிக்கன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு எப்படி கேட்குதுன்னா, நீ கிழிச்ச கிளிக்கு கோழி வேறையாக
ஏன் நீலாம் ஒரு பேச்சாளர்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அப்படி அவர் சொல்லலை, என் காதில் அப்படி உழுகுது. சாப்பிட்றது கூட எனக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே கூனி குருவி போய் சாப்பிட்டேன். சரியாக பேசலையே, இந்த சோறப்பையை நம்ம அப்படி மானங்கட்டி சாப்பிட்றோமேன்ட்டு. இவ்வளவு வேதனையும் கூனி குறுகி வேர்த்து யாரையுமே முகத்துக்கு நேராக சந்திக்க முடியாமல் பயந்து கூனி குறுகி போயிருந்தேன் லியோனி. அந்த நேரத்தில் என் முதுக ஒரு கை தட்டுச்சு. அவர் தான் ஃபாதர் மைக்கேல், அந்த மேட்டுப்பட்டியில் பங்குசாமியார் இருந்த ஃபாதர். முதுக அப்படி தட்டிட்டு, லியோனி ஏப்பா சாப்பிடு சாமி, ஏன் பயப்படுற? இல்லை ஃபாதர் சரியாக பேசலை. பேசாட்டி என்ன, போயிட்டு போகுது. நல்லா பாடுற, உன்னுடைய குரல் கம்பீரமாக இருக்கு, நல்லா பயிற்சி செய், நம்பிக்கையோடு பேசு, அடுத்து அடுத்து வருகின்ற மேடைகளில் நீ கொடி கட்டி பறப்பாய், ஆண்டவன் உனக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னான். அந்த முதுகுன தட்டில் தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்துங்கிறீங்க. டே அப்பா, அடுத்து பட்டிமன்ற மேடையில் நான் இப்படித்தான் பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்படி பேச்சு. கண்ணதாசனை பற்றி தலைப்பு, கண்ணதாசனுடைய பாடல்களையெல்லாம் எடுத்து அப்படியே நான் அப்படியே மனப்பாடம் பண்ணி பாடுறேன். அந்த முதுகு தட்டினது எனக்கு மனப்பாடம் பண்ண பண்ண பாட்டெல்லாம் அப்படியே வருது. கண்ணதாசனுடைய அத்திக்காய் காய் காய்ங்கிற பாட்டை மனப்பாடம் பண்ணுறேன். இப்போ சொல்கிறேன், அப்படியே வருது அந்த பாட்டு. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய், அங்கே காய் அவரைக்காய் மங்கையந்தன் கோவைக்காய், மாதுளங்காய் ஆனாலும் எங்குணக்காய் ஆணுமோ, என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய், ஜாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கனியக்காய், சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வழங்காய் வெண்ணிலா, இருவையும் காயாதே தனிமையிலேங்காய் வெண்ணிலா, உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ, வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ, கோதையனை காயாதே கொற்றவரைக்காய் வெண்ணிலா, இருவரையும் காயாதே தனிமையிலேங்காய் வெண்ணிலா. இந்த பாட்டை நான் இப்போ வசனமாக பாடினேன், அன்னைக்கு இசையோடு பாடினேன். ரசிகர்கள்லாம் எந்திரிச்சு கைதட்டினாங்க. அந்த கைதட்டு தான் லியோனிக்கு மிகப்பெரிய அடுத்து வாய்ப்பை பெற்று தந்தது. அதுக்கு எனக்கு காரணமாக இருந்தது யாருன்னா, என்னை அந்த முதுகில் தட்டின ஃபாதருடைய அந்த நம்பிக்கை தட்டு தான். அது மட்டும் இல்லைன்னா லியோனி இன்னைக்கு வந்து பேச்சாளராக வந்திருக்க முடியாது. ஐயா சொன்னாங்க, இந்த நம்ம மேடம் சொன்னாங்க, ஒரு வாத்தியார் போலீஸ் கான்ஸ்டபிளை பார்த்துட்டு, நீ ஒழுங்காக படிக்கலை, முச்சந்தியில் தான்டா நிற்ப அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கயா, நான் முச்சந்தியில் டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருக்கேன்னு சொன்னாங்கன்னு. எங்கள் அம்மா, நான் சின்ன பையனாக இருக்கப்போ எங்கள் அம்மா, எங்கள் அண்ணே, எங்கள் ரெண்டாவது அண்ணே, மூணாவது நான் மூணாவது பையன், 3 பிள்ளைகளையும் தூக்கி அந்த ஜன்னல் மேலே உட்கார வச்சுருவாங்க. சின்ன பிள்ளைகளாக இருக்கப்போ நான் அப்போ வந்து 2ஆம் கிளாஸ் படிச்சிட்ருக்கேன். மேலே தூக்கி உட்கார வச்சு சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்ச வந்தோன்னே பசியோடு வருவான். அந்த வெள்ளைச்சோரை மீறி இருக்கிற சோறெல்லாம் சாம்பாரை ஊற்றி அப்படியே பிணைஞ்சு ஒவ்வொரு உருண்டையாக கொடுப்பாங்க. அந்த உருண்டையை உருட்டி உருட்டி அப்படியே சாப்பிடுவேன். உடனே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த சாப்பிட்றப்ப இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 5000 ரூபா கொடுத்து சாப்பிட்டா கூட என் தாய் பிடித்த அந்த உருண்டை சோறுக்கு நிகரான ஒரு சுவையான சோறை யாருமே கொடுக்க முடியாது. நான் 3வது இடத்துல உட்காந்துருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டேன், ஏம்மா என்னைய தூக்கி நடுவில் உட்கார வைய, அண்ணனை தூக்கி ஓரத்தில் போடு, அவன் 2வது பையன், அவன் தாண்டா நடுவில் உட்காந்துருப்பேன், நீ 3வது, நீ தான் ஓரத்தில் உட்காரணும். முடியாது, என்னைய தூக்கி நடுவில் உட்கார வைய, இல்லாட்டி சோறை தூக்கி குப்பையில் ஓட்டுருவேன். செஞ்சாலும் செய்வடா நீ, என்னடாப்பா நடுவில் உட்காரணும் இவா அப்படின்னு தூக்கி என்னை நடுவில் உட்கார வச்சுட்டு எங்கள் அண்ணனை தூக்கி ஓரத்தில் போட்டாங்க. எங்கள் அம்மா சந்தோஷமா இப்போ நிம்மதி அப்படின்னாங்க. அப்படின்னா சோறை கொடுக்குறப்ப கோவத்தோடு ஒரு வாக்கியம் சொன்னாங்க, நடுவில் உட்காந்துட்ட வாழ்நாள் முழுவதும் பாடுறா நீ நடுவுலையே தாண்டா உட்காந்துருப்ப அப்படின்னாங்க. 89 பட்டிமன்ற நடுவராக நடுவில் உட்காந்தேன். 35 வருஷமாக நடுவுலையே தான் உட்காந்துருக்கு. என்னுடைய தாயினுடைய சாபம் கூட எனக்கு வரமாக மாறுச்சு. அதுதான், தாய் விடுகின்ற சாபம் கூட ஒரு குழந்தைக்கு வரமாக மாறும். அதனால் சிறு வயதில் உங்களுக்கு எதையெல்லாம் நம்பிக்கையாக கிடைக்கிறதோ அந்த நம்பிக்கை தான் உங்களை வாழ்க்கையில் வளமாக்கும்.
நாங்கள் படிக்கிறப்பலாம் வாத்தியாருக்கு அடித்தா தான் அவருக்கு பேர் நல்ல வாத்தியார். என்னையெல்லாம் வகுப்பில் அடிக்கிறதுக்குன்னே கொண்டு வந்து விடுவார் எங்கள் அப்பா. நல்லா அடிங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, மற்றதெல்லாம் நீங்கள் அடித்து நொறுக்குங்கம்பாங்க. இன்றைக்கெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே அடித்தாலும் என்ன ஆகும், வாத்தியார் பெரம்ப ஓங்கன்னா அடுத்து டவுசரை போட்டு ஜெயிலில் உட்காந்துட வேண்டியது தான். அப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி அதற்குரிய சூழ்நிலை இல்லை. மாணவர்களிடம் ஆசிரியர்கள் இன்று நண்பர்களாக மாறிவிட்டார். காரணம், இப்போ உட்காந்துருக்கிற இந்த ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, அற்புதமான வயசு. சின்ன வயசில் இருக்கும்போது எல்லா பேரும் அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பான். பையங்கள்லாம் ஒரு 9th படிக்கிற வரைக்கும் அவங்க அப்பா சொல்கிறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. வராங்க, அப்பா படிக்கணும், படிக்கிறப்பா, அப்பா ராஸ்கால், அப்பா சரிப்பா படிடா. உன்பரம் தேவி என்ன உரிமைக்கு உன்னை பெற்ற மண்பர மறை என்ன வாய் வைக்கும் விதை தன்பெரும் தனை என்னும் அப்பா போயிட்டாரா இல்லையா அப்படின்னு இப்படி நடுங்கிட்டு இருப்பான். வாடாங்க அப்பா. அப்பா செருப்பு சத்தம் கேட்டோன்னே கிடுகிடுன்னு நடுங்குவான். அப்படி இருப்பான். எவ்வளவு நாளைக்கு நடுங்குவான்னு நினைக்கிறீங்க? எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு 10th 12th வந்துடுவான். அதுக்கப்புறம் குரல் மாறும். பையங்களுக்கெல்லாம் அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அப்பா அப்படிமா. பையங்களுக்கு குரல் மாறும், பொம்பளை பிள்ளைகளுக்கும் குரல் மாறும், உடல்நிலையெல்லாம் மாறும். அந்த அப்பா அப்படின்னோட தான் அவன் அடுத்த லெவலுக்கு வந்துட்டான். இனிமேல் இப்போ உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஒழுங்காக இருக்கிறான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட அப்படியே நடையெல்லாம் வித்தியாசமாயிரும். அவங்க அப்பா கேட்குறாரு, 9 மணிக்கு வந்துட்டு இருக்கேன், எங்கடா போயிட்டு வர்ற? அதான் வர்றோம்ல இப்போ என்ன அப்படிமே. நான் அப்பாடா, அதுக்கு என்ன செய்ய சொல்கிற அப்படின்னா. அவங்க அப்பா பார்க்குறாரு, என்னடா சின்ன வயசில் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டானே, இப்போ அப்படி இருக்கானே அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வீட்டில் எப்படிப்பட்ட பிள்ளைகளை விரும்புகிறாங்க எல்லாரும். என் பையன் தங்கமான பையன், இருக்கிற இடமே தெரியாது, நேராக பள்ளிக்கூடத்துக்கு போவான், நேராக வீட்டுக்கு வந்துடுவான், கொடுக்குறதெல்லாம் சாப்பிடுவான், போனால் போவான், வானா வருவான், உக்காருனா உட்காருவான், தூங்குனா தூங்குவான், எந்திரினா எந்திரிப்பான், அவன் பாட்டுக்கு இருப்பான். இதுக்கு பேர் பிள்ளையா? இப்படி இருக்கிறதுக்கு ஒரு பொணம் இருந்துடலாம். போனால் போவானா, வானா வருவானா, உட்காருனா உட்காருவானா. இவன் ரொம்ப ஆபத்தானவன். ஏன்னா வெடிகுண்டு வைட்டானா வச்சிருவான் அவன். ஒரு குழந்தை சொல்வதையெல்லாம் கேட்கும் கிளிப்பிள்ளைகள் இந்த காலத்திற்கு தேவையில்லை. சொந்த அறிவும் சொந்த அனுபவமும் எந்த குழந்தைக்கு உருவாகிறதோ அந்த குழந்தைகள் தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய வரலாற்றையும் மிகப்பெரிய திருப்பு முனையும் பெற்றிருக்கிறார். அமைதியாக இருக்கிற குழந்தைகளால் இந்த உலகம் எந்த விதமான சாதனையும் சாதித்ததில்லை. கேள்வி கேளுங்க, கலகலப்பாக பேசுங்க, சிரிங்க, எல்லாம் சந்தோஷமாக இருங்க. கலகலப்பாக பேசுவதும் சிரிப்பதும் அறிவினுடைய வளர்ச்சியின் தொடக்கம் அப்படிங்கிறாங்க. சில பிள்ளைலாம் ஸ்கூலில் பார்த்தா இந்தடி என்ன எங்கள் அம்மா யார்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னு இருக்காங்க. இந்த பிள்ளை கண்டிப்பாக எல்லாத்துலேயும் முட்டை தான் வாங்கும். ஆனால் ஒரு சில பிள்ளைங்க பாருங்கள், உட்காந்துச்சுன்னா கேகேன்னு சிரிப்பு சத்தம், கைதட்டு, அடே அப்பா இந்தடி ஆமாம் பாடி இல்லை போடி, உன் கிளிப்பை எனக்கு குறி, உன் கிளிப்பை எடுத்து இங்கே வைக்க, அந்த கிளிப்பை எடுத்து இங்கே வைக்க, பூவை வாங்க, இந்த சோத்தில் இருந்து அதை எடுத்து திங்க, அதை எடுத்து இதை எடுத்து திங்க, கை தட்டி. மகிழ்ச்சியாக உறவுகளை எந்த குழந்தைகள் நன்றாக பராமரிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த சாதனைகளை பெறுவார்கள். இந்த வெற்றிக்கு வழிங்கிற குழுமம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? வெறும் பரீட்சையை மட்டும் உங்களுக்கு நடத்தலை, உங்களை ஒன்றாக அமர வைத்து மகிழ்ச்சியை பரிமாறி இருக்கிறார்கள் பாருங்க. அதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. அந்த மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கின்ற உள்ளங்கள் சாதனைகளை மிகப்பெரிய சாதனைகளாக உருவாக்கும். அதனால் குழந்தைகள் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியினுடைய கண்கள். அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகளை, மாணவர்களை இந்த வெற்றிக்கு வழி என்ற வே டு சக்ஸஸ் பேரே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நல்ல பெயர் அமைவதே ஒரு பெரிய சந்தோஷம். சில பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க, இவ்வளோ நீல பேர் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், சிவசங்கர சுந்தர மகாலிங்க ராமதேவன். வாத்தியார் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துருவார். அம்புட்டு பேரை சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் சில பேர் வச்சுருப்பான், ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சுருப்பேன், பிறந்தலேருந்து ஆஸ்பத்திரியிலே இருப்பேன். ஞானமுத்துன்னு பேர் வச்சுருப்பேன், 3ல் ஃபெயில் ஆவேன். கோடீஸ்வரன் பேர் வச்சுருப்பேன், பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன்.
பிச்சைமுத்துன்னு பேர் வச்சுருப்பேன், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன். பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாமல் சில பேர் இருப்பார்கள். ஆனால் பெயர் வைத்த பேரே ரொம்ப அழகான பேர். வே டு சக்சஸ், வெற்றிக்கு வழிகாட்டும் இந்த அற்புதமான இந்த குழுமம் அருமையான மாணவர்களை உருவாக்கி அவர்கள் கொடுக்கின்ற அந்த துணைவன், அந்த கொஸ்டின் பேங்க் எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய தேர்வுகளிலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த வெற்றிக்கு வழி குழுமத்திற்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கும் குழந்தைகளாக நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.